அமெரிக்க மார்க்கெட்ல நம்ம இங்கிருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது? இததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம தினசரி நம்ம நேரடியா பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் ஆர் அ டெக்னாலஜி இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் இருக்கு. Google, Facebookஓட பேரண்ட் கம்பெனி Meta, Apple மொபைல் ஃபோன் கம்பெனி. இந்த மாரி கம்பெனிஸ்லாம் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்? இங்கிருந்து. ஸோ, அப்ப யுஎஸ் மார்க்கெட்டோட அக்கவுண்ட் ஓப்பனிங் அதில எப்படி நம்ம டாலர்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? எப்படி ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றது? இத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ யுஎஸ் மார்க்கெட்ல டைரக்ட்டா இங்கருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால முடியும். அதுக்கு இப்போ அதில என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து ஆம் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50, நிஃப்டி 500. நீங்க நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணாலும், நிஃப்டி 500ல இன்வெஸ்ட் பண்ணாலும் காரலேஷன் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஈக்விட்டிக்குள்ள நம்மளால பார்க்க முடியல. ஸோ, இப்போ இந்த குளோபல் எக்ஸ்போஷரோட வரும்போது, அமெரிக்கன் மார்க்கெட்ல முக்கியமா குளோபல் ஜயன்ட் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டுல இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ்ல கிட்டத்தட்ட 7 to 8 கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனி. ஆப்பிள், என்விடியா சிப் மேனுஃபேக்சரிங், மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரர், இ-காமர்ஸில் அமேசான் இருக்குது, பிராட்காம், டெஸ்லா ஆட்டோ செக்டாரில், ஃபேஸ்புக்கோட பேரண்ட் மெட்டா, ஆல்ஃபாபெட் வந்து கூகுளோட பேரண்ட் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் என்னால் இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா பண்ணலாம். ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிறது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டாக ருப்பி கன்சிஸ்டண்ட்டாக ஃபால் ஆகிட்டுருக்கு. அதாவது இது வந்து என்னென்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நியர்லி 2லேருந்து 3% உங்களுக்கு அடிஷ்னலாக பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக ஒரு கடந்த ஒரு 5 வருஷமாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 15% ரிட்டர்ன் அப்படின்னா அந்த ருப்பியோட டெப்ரிசியேஷன் வந்து அடிஷ்னலாக இன்னொரு 2 to 3% நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஃபாரின் மார்க்கெட்டில் முக்கியமாக அமெரிக்காவோட மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ம் ரிட்டர்ன். ஸோ இதில் நம்ம 98% கார்லேஷன் வந்து நிஃப்டி 50க்கும் நிஃப்டி 500க்கும் இருக்குது. நிஃப்டி 50ன்றது டாப் 50 கம்பெனிஸ். நிஃப்டி 500ன்றது என்னென்னா ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது 3மே இன்க்ளூடாக இருக்கக்கூடிய 500 கம்பெனிஸ் இண்டெக்ஸு. டாப் 500 கம்பெனிஸோட இண்டெக்ஸு. ஆனால் இதோட கார்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 98% கார்லேஷன். அதாவது என்னென்னா நிஃப்டி 50 நான் வாங்கியிருக்கேன், நிஃப்டி 500 வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆல்மோஸ்ட் 75% நிஃப்டி 50 ரைஸ் ஆகுதுன்னா அதில் 75% நிஃப்டி 500ம் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து 23% கார்லேஷன் இருக்குது. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். டைவர்சிஃபிகேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைவர்சிஃபிகேட் பண்ணுறதுக்கும் ஏன்னா இன்னைக்கு இப்போ எக்ஸாம்பிள் இன்னையோட கரண்ட் சினாரியோ நம்ம எடுத்துக்கலாம். அமெரிக்காவோட மார்க்கெட் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி தொடர்ந்து கடந்த 2 மாதமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் கடந்த 2024 செப்டம்பரில் போன ரெக்கார்ட் ஹையை இப்போ வரைக்கும் பீட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ இந்த 25,000 இருக்குது. இன்னும் ஒரு 1200 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஹைலேருந்து இப்போ பிலோவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 4 to 5%. ஸோ அப்போ என்னென்னா யூஎஸ் மார்க்கெட் ஒரு அவுட் பர்ஃபார்மிங் மார்க்கெட்டாக இப்போது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1 lakh இந்தியன் மார்க்கெட்டில், ஒரு 1 lakh யூஎஸ் மார்க்கெட்டில் அந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக சூஸ் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிஏஜிஆர் இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் இங்கே உங்களுக்கு கம்பேரிட்டிவாக கொடுத்துருக்குறேன். நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் ஆவரேஜாக சிஏஜிஆர் 21% கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 500 டிஆர் இண்டெக்ஸ் வந்து 24%. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி நாஸ்டாக் நாஸ்டாக் 100 இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா 21.9. ஆனால் இதே நீங்கள் லாங் டேர்ம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 12.4%, நாஸ்டாக்கு 24.9%. ஸோ இந்த நாஸ்டாக் 100 இண்டெக்ஸில் இருக்கிற கம்பெனிஸோட டாமினேஷன் தொடர்ந்து குளோபலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றது தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வருஷத்துக்கு அதாவது ஆவரேஜாக மாதத்துக்கு நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நாஸ்டாக் இண்டெக்ஸில் எவ்வளோ எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1,20,000 ஒரு வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது 1,36 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே 10 வருஷத்தில் 12 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மாதம் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்டாக் 100 ட்ரை இண்டெக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ருப்பி கன்வர்ஷனில் நான் சொல்கிறேன்.
12 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து இப்போ 41 லட்ச ரூபா அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து 3 மடங்குக்கு மேலே. அதே வந்து 15 வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது 18 லட்ச ரூபா நம்ம மாதம் மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறது 15 வருஷத்தில் 18 லட்ச ரூபா, அது 1,33 லட்ச ரூபா கிட்ட அப்ரிஷியேட் ஆகிருக்கும். அதே நிஃப்டி 500ன்னு வரும்போது 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதே 18 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது 62 லட்ச ரூபா தான் அப்ரிஷியேட் ஆகிருக்கும் ஓவரால் நிஃப்டி 500 இண்டெக்ஸில். ஸோ இந்த கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அமெரிக்கா மார்க்கெட் முக்கியமாக நாஸ்டாக் 100 இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 500 விட பெட்டரான ஒரு ரிட்டர்ன் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இப்போது அமெரிக்கா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைவர்சிஃபை பண்ணுறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ருப்பி டிப்ரிசியேஷன் இன்னொரு அட்வான்டேஜ், முக்கியமாக இண்டெக்ஸ் ரிட்டர்ன் கம்பேரிட்டிவாக பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாங் டேர்ம் மோர் தென் 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ்னு பார்க்கும்போது. ஸோ இப்போ நான் அமெரிக்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது ஒரு சில முக்கியமான புரோக்கர்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் வந்து புரோக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க யூஎஸ் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இதில் அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங். கேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் புரோக்கர்கிட்ட போகும்போது மேனுவலாக பண்ணணும், அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி இந்தியன் ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இந்தியன் கம்பெனிஸோட அப்ளிகேஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லெஸில் நீங்கள் வந்து யூஎஸ் டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஓவராலாக பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து $1 பர் ட்ரேடுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இன்ட்ராக்டிவ் புரோக்கர் ஐபிகேஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியன் புரோக்கரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அப்ளிகேஷன்ஸில் 0.25லேருந்து 0.5% வரைக்கும் பர் டிரான்சாக்ஷன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டேக்ஸ் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அதாவது அவங்க ஃபாரின் புரோக்கர்கிட்ட நீங்கள் பண்ணும்போது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஃப்ரீ வித்ட்ரால் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போகும்போது ஒரு வித்ட்ராக்கு $10 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்தியன் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறது ஃப்ரீயாகவே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ஆல்ரெடி என்ன டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கிறோமோ அந்த ஸ்லாப் வந்து நம்ம அப்ளிகபிள் ஆகும். ஸோ பேராமீட்டர் என்ன? ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங், பேப்பர்லெஸ் ப்ராசஸ் இருக்குது, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து காஸ்ட் இருக்குது. ஸோ அது என்னன்றது நீங்கள் டிபெண்ட்ஸ் அந்த ப்ரோக்கர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வித்ட்ரால் சார்ஜஸும் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் வந்து புரோக்கர் டு புரோக்கர் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா நான் வந்து சென்ட் பண்ணுறேன் புரோக்கர் அக்கௌண்ட் மூலிமா அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அப்போ வந்து என்னென்னா $1,492 சார்ஜஸாக போக ரிமைனிங் $298,148 நமக்கு கிரெடிட் ஆகும். அதில் $1க்கு $89.92 நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஃபாரின் கன்வர்ஷன் டேக்ஸ் வந்து ஒரு $350 கழிச்சிங்கன்னா $3,315 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கேஷ் ருப்பியில் இருக்கிறது டாலராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அமெரிக்கா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இனிஷியலாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோ இடிஎஃப்ஓ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் சேஃப் சைடு. அது எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி. சப்போஸ் நான் வந்து ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எல்லா செக்டார் இருக்கக்கூடிய ஒரு டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா S&P 500 வந்து நம்ம பார்க்கலாம். 500 கம்பெனிஸ் வந்து மல்டிபிள் செக்டாரில் வந்து ரிட்டைன் ஆகிருக்கு. நாஸ்டாக் 100ல் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸு, டிஜிட்டல் ரிலேட்டட் கம்பெனிஸு கொஞ்சம் மற்ற இண்டெக்ஸை கம்பேர் பண்ணது பெட்டரான ரிட்டர்ன் தரக்கூடிய இண்டெக்ஸாக வந்து பாஸ்ட் ரெக்கார்டில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் யூஎஸ் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.